கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். சந்தோஷமா உற்சாகமா ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த அற்புதமான நாளிலே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. கர்த்தர் நம்மை இன்னும் பலப்படுத்தி ஆசீர்வதித்து நிறைவாக வழி நடத்துவார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய வார்த்தையை வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவினின்று மீட்கிறார் என்று. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, ஒவ்வொரு நாளும் வருகிறது. பகலுக்கு பகல், இரவுக்கு இரவு அவருடைய வார்த்தை வருகிறது. வேதாகமம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் தம்முடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தியிருக்கிறார் என்று. ஆமென். அவருடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் அவர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கு இந்த அற்புதமான நாளிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராக செல்ல போகிறோம். நிச்சயமாகவே இந்த தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் மிக ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கைக்கு போதுமானதாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைய நாள் செய்தியிலே ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. நன்மையான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொண்டு வருவாராக. இன்றைய நாளில் கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். நான் கொண்டு வருகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு தலைப்பை கொண்டு வருகிறேன். ஏனென்றால் செய்திக்கு தலைப்பை கொண்டு வருகிற பொழுது நாம் எந்த தலைப்பின் கீழாக அல்லது எந்த விதமான கர்த்தருடைய வார்த்தைக்குரிய போதனைகளை பெறுகிறோம் என்பதை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள, விளங்கி கொள்ள முடியும். ஆகையினாலே இந்த செய்திக்கு ஒரு தலைப்பை கொண்டு வருகிறேன். நம்முடைய விசுவாசத்தை எப்படி வளர்ப்பது, நம்முடைய விசுவாசத்திலே நாம் எப்படி பெருகுவது, நம்முடைய விசுவாசத்தை நாம் வர்த்திக்க பண்ண என்ன செய்வது, இதுதான் இந்த நாள் செய்திக்கான ஒரு நல்ல தலைப்பு. இந்த தலைப்புக்குரிய கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக உங்கள் வேதாகமத்தை என்னோடு எடுத்துக்கொள்ளுங்கள். பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி 7வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரைக்கும் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். வசனங்களை தொடர்ந்து வாருங்கள். அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகூமுக்கு போனார். அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாய் இருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட பொழுது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினார். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாயிருக்கிறான், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடனே போனார். வீட்டுக்கு சமீபமான பொழுது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினார். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தனக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்த போது வியாதியாய் கிடந்திருந்த வேலைக்காரன் சுகம் அடைந்திருக்கிறதை கண்டார்கள். இங்கே ஒரு நிகழ்ச்சியை வாசித்தோம். லூக்கா எழுதின நற்செய்தி 7வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரைக்கும். இயேசு கப்பர்நகூமுக்கு போகிறார். அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒரு இராணுவ தலைவன் இருக்கிறார். ரோமர்களுடைய இராணுவத்தில் பணியாற்றுகிற தலைவன். அவர் தன்னிடத்திலே தன் வீட்டிலே வியாதியாய் கிடக்கிற ஒரு வேலைக்காரனை
அவனுக்காக மனமிறங்கி அவன் சொஸ்தமடைய வேண்டும் என்பதற்காக இயேசுவினிடத்திலே யூதர்களுடைய மூப்பர்களை அனுப்புகிறார். இந்த நூற்றுக்கு அதிபதி யூதர்களை மிகவும் நேசிக்கிறவர். இவர் ஒரு இராணுவ தலைவன். இராணுவத்தில் 100 போர்ச்சேவர்களுக்கு தலைவராக இருக்கிறார். அவருக்கு கீழே வேலையாற்றுகிற அந்த இராணுவ போர் வீரர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இவர் ஒருவேளை ரோம பிரஜையாக இருந்திருக்க கூடும். ரோமனுடைய கவர்மெண்டிலே அவர் இராணுவத்தில் பணியாற்றுகிறார். என்றாலும் ரோமர்களால் அடிமைகளாக கருதப்பட்ட யூத ஜனங்களை இவர் மிகவும் அதிகமாக நேசிக்கிறார். ஆகினாலே யூதர்களுக்கென்று ஒரு ஜெப ஆலயத்தையும் அவர் கட்டி கொடுத்திருக்கிறார். இப்பொழுது அவருடைய வீட்டில் இருக்கிற அவருடைய வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கிறதுனாலே அவருடைய வேலைக்காரன் மீது கரிசனையும் அக்கறையும் உள்ளபடியினாலே யூதர்களுடைய மூப்பர்களிடத்தில் சென்று, நீங்கள் இயேசுவினிடத்தில் என் வேலைக்காரன் சுகமாய் இருக்கிறான், அவனை நீங்கள் குணமாக்க வேண்டும் என்று எனக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். யூதர்களுடைய மூப்பர்கள் வந்து இயேசுவினிடத்தில் கேட்கிறார்கள், நீங்கள் நூற்றுக்கு அதிபனுடைய வேலைக்காரனை சுகமாக்க வேண்டும், ஏனென்றால் அவன் நமக்கென்று ஒரு ஜெப ஆலயத்தை அவன் கட்டி கொடுத்திருக்கிறான், நீர் இப்படி அவனுக்கு தயவு செய்கிறது மிகவும் அதற்கு ஏற்ற அவன் பாத்திரனாயும் இருக்கிறான் என்று சொல்லி கருத்தாய் சொல்லுகிற பொழுது இயேசு அவனை சுகமாக்கும்படி நூற்றுக்கு அதிபனுடைய வீட்டுக்கு அவர் செல்கிறார். வீட்டுக்கு சமீபமாய் வருகிற பொழுது நூற்றுக்கு அதிபதி யூதருடைய மூப்பர்களை பார்த்து தன்னுடைய வேலைக்காரர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இயேசுவினிடத்தில் போய் சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கள்? ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டிற்குள் வருகிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, நானும் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஆகையினாலே நீர் வருத்தப்பட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அதனோடு அவன் நிறுத்தாமல் மற்றொரு வார்த்தையை சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் பாருங்க, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லுகிறான். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லுகிறான். இதை சொல்லிவிட்டு இயேசுவினுடைய வார்த்தையிலே என்ன இருக்கிறது? இயேசுவினுடைய வார்த்தை எதை செய்ய வல்லமை உடையதா இருக்கிறது? இயேசுவினுடைய வார்த்தையினாலே என்ன நடக்கும், என்னவெல்லாம் ஆகும் என்பதை அவன் தன்னுடைய அதிகாரத்தை கொண்டு அவன் விளக்கமாய் சொல்லுகிறான். 8வது வசனத்திலே அவன் சொல்லுகிறான், நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று அவன் சொல்லுகிறான். அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன? நான் ஒருவனை போ அப்படின்னா போறான், நான் ஒருவனை வா அப்படின்னா வர்றான், நான் ஒருவனை இதை செய்ய அப்படின்னா செய்யறான். என்னுடைய வார்த்தைக்கே இவ்வளவு வல்லமை இருக்கிறது, என்னுடைய வார்த்தையே இத்தனை செயல்களை நடப்பிக்கிறது, என்னுடைய வார்த்தைக்கே இந்த நபர்கள் செவி கொடுக்கிறார்கள். என்னிலும் பெரியவர், வானத்தை பூமி உண்டாக்கினவர், சர்வ சிருஷ்டிக்கு எஜமானன் இயேசு நான் சொல்லுகிற இந்த காரியங்களில் மட்டுமல்ல, கண்களினால் காண முடியாத, கரங்களினால் தொட முடியாத எல்லாவற்றிற்கும் அதிகாரம் உடையவராய் இருக்கிறார். ஆகினாலே அவர் ஒரு வார்த்தை சொல்ல இந்த வியாதி சுகமாகும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். பாருங்க, இந்த வார்த்தையை இயேசு கேட்ட பொழுது அவர் என்ன செய்கிறார் பாருங்க, தன்னுடைய சீஷர்களை பார்த்து, இஸ்ரவேலர்களுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று அவர் சொல்கிறார். அருமையானவர்களே, இயேசுடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது, இயேசுடைய வார்த்தையிலே அதிகாரம் இருக்கிறது, இயேசுடைய வார்த்தை பலத்த கிரியைகளை நடப்பிக்க வல்லமையுடையதாக இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், வேதாகம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் தம்முடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தியிருக்கிறார் என்று. அவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும், அவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில பலத்த காரியங்களை செய்யும்.
அவருடைய வார்த்தை உங்களுக்கு போதுமான நன்மையான பலத்த கிரியைகளை கொண்டு வரும். அவர் வார்த்தையிலே வல்லமுடைய தேவன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க இருதயத்தில் ஆண்டவர் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். எபேசியர் நிருபத்திலே பவுல் சொல்கிறார், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு என்று. உங்க இருதயத்தில் ஆண்டவர் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நாள் செய்தியிலே விசுவாசத்தை குறித்து தான் நாம் பார்க்கிறோம். விசுவாசம் அது எவ்வளவு வல்லமையுடையதா இருக்கிறது, விசுவாசத்தினால என்னென்ன காரியங்கள் எல்லாம் நடக்கும். வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. தேவனாலே கூடாத காரியமும் ஒன்றுமே இல்லை, விசுவாசத்தினாலே கூடாத காரியமும் ஒன்றுமே இல்லை. அப்ப விசுவாசம் இவ்வளவு உடைமுடையதா இருக்கிறது. இந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசத்தினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று பவுல் சொல்லுகிறார். ஆகினாலே உங்கள் இருதயத்தில் இருக்கிற விசுவாசத்தை எப்படி பெருக பண்ணுவது, எப்படி வர்த்திக்க பண்ணுவது, அதுதான் இன்றைய நாளினுடைய செய்தியினுடைய பிரதானமான நோக்கம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையிலே மிக அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் புவியீர்ப்பு விசை இருக்கிறது. புவியீர்ப்பு விசை ஒன்று இருக்கிறது. நீங்க இப்ப இங்க அமர்ந்து இருக்கிறீங்க, ஒரு புவியீர்ப்பு விசை உங்களுக்குள்ளாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. நீங்க இங்க இருந்தாலும் சரி, உங்க வீட்டில் இருந்தாலும் சரி, நின்றாலும் நடந்தாலும் எழுந்தாலும் சரி, உட்கார்ந்திருந்தாலும் சரி, படுத்திருந்தாலும் சரி, இந்த புவியீர்ப்பு விசை உங்களுக்குள்ளாக ஒரு கிரியையை நடப்பித்து கொண்டிருக்கிறது. இந்த புவியீர்ப்பு விசை ஒன்று இருக்கிறதுனால தான் நம்ம தண்ணி குடித்தாலும் தண்ணி என்ன செய்கிறது, கீழே இறங்கி வருகிறது, வயிற்றுக்குள்ளாக வருகிறது. இப்போ இந்த புவியீர்ப்பு விசை நீங்கள் இங்கே இருந்தாலும் வேலை செய்யும், உங்கள் வீட்டில் இருந்தாலும் வேலை செய்யும், உங்கள் வீட்டினுடைய மொட்டை மாடிக்கு ஏறினாலும் வேலை செய்யும், இல்லை நீங்கள் ஒரு மரத்து மேலே ஏறினாலும் வேலை செய்யும், இல்லை நீங்கள் ஒரு மலை மேலே ஏறி போனாலும் அங்கேயும் வேலை செய்யும், இல்லை நீங்கள் கம்பியில் நடந்தாலும் வேலை செய்யும், எல்லா இடத்துலையும் வேலை செய்யும். உங்களுக்கும் வேலை செய்யும். ஒருவேளை ஒரு சின்ன குழந்தை அதுக்கும் வேலை செய்யும், ஒரு வயதானவர் அவங்களுக்கும் வேலை செய்யும், எல்லாருக்குள்ளாக வேலை செய்யும். ஆமாவா? அதே போல தாங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற விசுவாசம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற விசுவாசம் உங்களுக்குள்ளாக வேலையை நடப்பிக்கும், கிரியையை நடப்பிக்கும். அது பாஸ்டருக்கு தான் ஒர்க் அவுட் ஆகுங்க. நான் ஏதோ சர்ச்சுக்கு போறேன் வர்றேன், எனக்கெல்லாம் அது வேலைக்காகாதுங்க, உதவாதுங்க, அப்படி கிடையாது. ஆண்டவர் ஒரே விதமான விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ உங்க இருதயத்தில் விசுவாசம் இருக்கிறது. எப்படி பாஸ்டருக்கோ அல்லது ஒரு விசேஷமான சிறப்பான ஒரு ஊழியக்காரருக்கோ அவருக்கு இருக்கிற விசுவாசம், அதே போன்ற விசுவாசத்தை தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ உங்க விசுவாசம் ஜீவனுள்ள விசுவாசம், உங்க விசுவாச கிரியை நடப்பிக்கிற விசுவாசம், உங்க விசுவாசம் உயிருள்ள விசுவாசம், உங்கள் விசுவாசம் செயல்படக்கூடிய விசுவாசம் என்பதை இப்பொழுது நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். எனக்கெல்லாம் விசுவாசம் இல்லை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் உங்களுக்குள்ளாக விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளாக விசுவாசம் இருக்கிறது. இப்போ உங்க இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, எனக்குள்ளாக விசுவாசம் இருக்கிறது, எனக்குள்ளாக விசுவாசம் இருக்கிறது. ஆமென். சில நேரத்தில் சொல்லுவோம் பாருயா, ஐயோ இங்கே தான் இருந்துச்சா, ஐயோ இந்த பேக்கில் தான் இருந்துச்சா, எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சில பொருட்களை குறித்து காணாமல் பொருட்களை அல்லது நாம் தேடுவோம் இல்லையா, பார்ப்போம் இல்லையா, அது மாதிரி தான் விசுவாசம் எங்கேயுமே இல்லை, உங்களுக்குள்ளாக இருக்கிறது. நீங்கள் விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கிறீர்கள். சரி, இந்த செய்தியில் உங்கள் விசுவாசத்தை வளர்ப்பது எப்படி, எப்படி நீங்கள் உங்கள் விசுவாசத்தை வளர்க்க முடியும், விசுவாசத்தில் நீங்கள் எப்படி வளர முடியும், அதுதான் இந்த செய்தியிலே நாம் முக்கியமாக கவனிக்க போகிறோம். முதலாவது 3 குறிப்புகளை கொண்டு வருகிறேன். முதலாவது, உங்கள் விசுவாசத்தை வளர்த்து கொள்ள நீங்கள் உங்கள் விசுவாசத்திற்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும். உங்க விசுவாசத்துக்கு என்ன கொடுக்கணும்? உங்க விசுவாசத்துக்கு நீங்க என்ன செய்யணும்? ஆகாரம் கொடுக்கணும். உங்க விசுவாசத்திற்கு நீங்கள் ஆகாரம் கொடுக்க வேண்டும். நீங்க சரீரத்தில் வாழ்றீங்க, உங்க சரீரத்தில் நீங்க ஜீவனோடு இருக்கணும்னா என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் 3 நேரம் அல்லது 2 நேரம் அல்லது மிக குறைந்தது 1 நேரமாவது நீங்கள் கட்டாயம் என்ன செய்யணும்? சாப்பிட்டு தான் ஆகணும். சாப்பிடாம இருந்தா ஒருவேளை இன்றைக்கு நீங்க சமாளிச்சுக்கலாம்,
நாளைக்கு ஒருவேளை சமாளிச்சுக்கலாம், அல்லது இன்னும் 2-3 நாளைக்கு, அல்லது இன்னும் ஒரு வாரத்துக்கு கூட நீங்கள் சமாளித்துக் கொள்கிறீர்கள் என்று சொல்லுங்க. அதற்கப்புறம் என்ன செய்யும்? சரீரம் சோர்ந்து போகும், தளர்ந்து விடும், கண் பார்வை மங்கள் அடைய தொடங்கும், கையினால் ஒரு செயலை செய்கிறது சிரமமாக இருக்கும், நடக்கிறது சிரமமாகும். இப்படியே தொடர்ந்து போயிடுச்சுன்னா கண் இருக்கும் ஆனால் பார்க்க முடியாது, கரம் இருக்கும் ஆனால் எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது, கால் இருக்கும் ஆனால் நடக்க முடியாது. எதையாவது செய்யலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம் என்ற எண்ணமும் ஆசையும் விருப்பமும் இருக்கும், ஆனால் ஒன்றை செய்ய முடியாமல் போய்விடும். எதனால? கண்ணில் பிரச்சனையா? கண்ணில் பிரச்சனை இல்லை, கல் நல்ல கண்ணு தான், ஆனால் என்ன செய்ய போயாச்சு? போதுமான உணவை எடுக்காமல் போயாச்சு. கால் இருக்குது, காலில் ஏதாவது பிரச்சனையா? அது ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணுச்சா? ஆனால் இப்போ நடக்க முடியல, இப்போ கால் மேலே குற்றமா? இல்லை. பாருங்க, போதுமான ஆகாரத்தை, உணவை நாம் அருந்தல, அதுதான் விஷயம். அதே போல தான் உங்க இருதயத்தில் ஆண்டவர் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். இந்த விசுவாசத்தை நீங்க அதற்குரிய ஆகாரத்தை கொடுத்து வளர்க்கலைன்னா விசுவாசம் உங்களுக்குள்ளாகத்தான் இருக்கும். அநேக நாள் பட்டினியாய் கிடக்கிற ஒரு மனிதன் எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது. அதே போலதான் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த விசுவாசத்தினாலே எந்த ஒரு கிரியையும் உங்களால் செய்ய முடியாமல் போய்விடுகிறது. ஆகினால பல வேளையில நாம் நினைச்சிரோம், நமக்கெல்லாம் விசுவாசமே இல்லை, நமக்கெல்லாம் என்னால் விசுவாசிக்கவே முடியல அப்படின்னு ஏதோ ஒரு சாக்கு போக்கான பதில்களை நாம் சொல்லிவிடுகிறோம். உங்கள் விசுவாசத்திற்கு நீங்கள் உணவை, ஆகாரத்தை கொடுக்க வேண்டும். சரி, உங்க சரீரத்துக்கு நீங்க ஆகாரத்தை எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள்? வாய் வழியா எடுத்துக்கொள்கிறோம். உணவு, தண்ணீர், இப்படி ஆகாரத்தை எடுத்துக்கொள்கிறோம். உணவு ஏராளமான வகை வகையான உணவு இருக்கிறது. உணவு மட்டுமல்ல, எத்தனையோ பழங்கள் இருக்கிறது, இன்னும் சுவைக்கிறதற்கான எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது, ஆகாரம் இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது. இவைகளை நீங்கள் உங்கள் வாய் வழியாக எடுத்துக்கொள்கிறீர்கள். எடுத்துக்கொள்கிற பொழுது உங்கள் சரீரம் முழுவதற்கும் அந்த உணவின் மூலமாய் வருகிற பலன், ஆரோக்கியம், விட்டமின், மினரல்ஸ், இப்படி எல்லா காரியங்களும் உள்ளே போய்விடுகிறது. இப்போ உங்க விசுவாசத்துக்கு நீங்க ஆகாரத்தை கொடுக்கணும். உங்க விசுவாசத்துக்கு என்ன ஆகாரத்தை கொடுக்கிறது? கர்த்தருடைய வார்த்தை தான் உங்க விசுவாசத்திற்கான உணவு, ஆகாரம். இந்த கர்த்தருடைய வார்த்தை எங்க இருக்கிறது? உங்க கரங்களிலே பரிசுத்த வேதாகமாக இருக்கிறது. அப்ப இந்த கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு ஆகாரமா, உங்க விசுவாசத்துக்கு ஆகாரமா கொடுக்கணும். எப்படி கர்த்தருடைய வார்த்தை ஆகாரமா கொடுக்கிறது? எப்படி உங்க சரீரத்துக்கு உணவை வாயினால கொடுக்கிறீங்களோ, உங்க விசுவாசத்திற்கு வெளியேறப்பட்டதான தேவ ரகமான அந்த விசுவாசத்திற்கு எப்படி நீங்க ஆகாரத்தை கொடுக்கணும்னா, ஒன்று உங்கள் கண்கள் மூலமாக கொடுக்க வேண்டும், இரண்டாவது உங்கள் செவிகள் மூலமாக கொடுக்க வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் கண்கள் மூலமாக விசுவாசத்திற்கு ஆகாரத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். இரண்டாவது, உங்கள் செவிகள் மூலமாக விசுவாசத்திற்கு ஆகாரத்தை கொடுக்க வேண்டும். கண்கள் மூலமாக, செவிகள் மூலமாக. ஒரு வசனத்தை வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனம். ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேலே கேள் அப்படின்றார். இஸ்ரவேலே கேள், நீ கேள் அப்படின்றார். இப்ப விசுவாசம் அல்லது தேவனுடைய வார்த்தை, இதை நாம என்ன செய்யணும் அப்படின்னா, காதால் கேட்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நாம என்ன செய்யணும்னா, காதால கேட்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். கேள்வி அப்படின்றது கொஸ்டின் அல்ல, ஹியரிங், கேட்பது. விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை காதினால் கேட்பதினால் வரும் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உபாகமம் 6:4, இஸ்ரவேலே கேள். நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும். ஆண்டவருடைய வார்த்தை கேட்கறது மூலமா தான் உங்க விசுவாசம் உங்களுக்குள்ளாக ஜீவன் அடையும், பலன் அடையும், ஆரோக்கியம் அடையும். அது பலம் உள்ளதா இருக்கும். இப்போ நீங்கள் சபைக்கு வர்றீங்க, சபையில் உங்களுக்கு என்ன கொடுக்குறோம்? என்ன நடக்குது? கர்த்தருடைய வார்த்தையை தான் கொடுக்குறோம். இந்த வார்த்தை என்ன செய்கிறீங்க? நீங்கள் காதுகளால் கேட்குறீங்க. அப்போ
கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேட்கணும். ஒவ்வொரு நாளும் 3 நேரம் உணவு உண்ணுகிறோம். 2 நேரம் உண்கிறவர்களும் இருக்கிறார்கள், 1 நேரம் உண்கிறவர்களும் இருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், நீங்க ஒவ்வொரு நாளும் 3 நேரம், 2 நேரம், 1 நேரமாவது கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேட்கணும். உங்க காதால கேட்கணும். காதால என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யணும்? காதால நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். சரி, இரண்டாவது ஆண்டவருடைய வார்த்தை உபாகமம் 6:8 அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய வார்த்தை குறித்து அவர் சொல்றாரு, அவைகளை உன் கையில் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியா இருக்க கடவுது, அவைகளை உன் வீட்டு நிலைக்கால்களிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக என்று ஆண்டவர் சொல்றாரு. இரண்டாவது என்ன சொல்றாருன்னா, இந்த கர்த்தருடைய வார்த்தையை நீ என்ன செய்யணும்? உன் கையில் அடையாளமாக கட்டிக்கொள்ளு, அவைகள் உன் கண்ணுக்கு நடுவில் ஞாபகக்குறியா இருக்கட்டும், அவைகளை உன் வீட்டு நிலைக்கால்களிலும் வாசல்களிலும் நீ என்ன செய்வாயாக? எழுதுவாயாக அப்படின்றார். இரண்டாவது என்ன செய்யணும்னா, இந்த கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கணும். என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தையை கண்ணால் பார்க்கணும். சிலர் சொல்லுவாங்க இல்லைங்களா, என் கண்ணால் பார்த்தங்க, என் கண்ணால் பார்த்தங்க. சிலர் இப்படி சொல்லுவாங்க, என் 2 கண்ணாலே நான் பார்த்தங்க அப்படின்னுவாங்க. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யணும்? பார்க்கணும், கண்ணால் பார்க்கணும். அதே மாதிரி காதால் கேட்கணும். ஆண்டவர் மோசைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும் பொழுது என்ன சொன்னார்? 2 கற்பனைகளை செஞ்சுட்டு வா அப்படின்னாரு. மோசை செஞ்சுட்டு போனது பொழுது அதை அவர் எழுதி கொடுக்கிறார். இப்போ காது வழி செய்தியாக கூட ஆண்டவர் கற்பனைகளை கொடுத்துருக்கலாம், 10 கட்டளைகளை கொடுத்துடலாம். சிலர் சொல்கிறாங்கல்ல, எந்த ஆதாரமும் இல்லைங்க, எல்லாமே காது வழி செய்தி தாங்க அப்படின்வாங்க இல்லையா? அப்படி ஆண்டவர் கற்பனைகளை கொடுத்தாரா? இல்லை. பாருங்க, அவர் கண்களினால் பார்க்கும்படிக்கு அதை கற்பனையிலே எழுதி கொடுத்தார். நான் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை கண்ணால் பார்க்கணும். அதாவது கண்ணை திறந்து பார்க்கணும். அப்போ பார்க்கவும் செய்யணும், கேட்கவும் செய்யணும். அப்போ தான் உங்கள் விசுவாசம் என்ன செய்யும்? அது ஆரோக்கியமாயிடும். இப்போ நீங்கள் உணவு உண்பதின் மூலமாக, தண்ணீர் பருகுவதன் மூலமாக உங்கள் சரீரம், முழு சரீரமும் என்ன செய்கிறது? பலனாக இருக்கிறது இல்லையா? அதே போல நீங்கள் கண்களினால் பார்ப்பதன் மூலமாக, காதுகளினால் கேட்பதன் மூலமாக நீங்கள் விசுவாசம் உடையவர்களாய், உங்கள் விசுவாசமும் ஆரோக்கியமும் பலனும் உடையதாய் அது இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அப்போ முதல் குறிப்பு, உங்கள் விசுவாசம் வர்த்திக்க பண்ணப்பட, உங்கள் விசுவாசம் அது வளர்ச்சி அடைய நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கவும் கேட்கவும் வேண்டும். அதன் மூலமாக நீங்கள் ஆவிக்குரிய உணவை, போஷிப்பை நீங்கள் அடைகிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயினின்று வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு மன்னாவாக வருகிறது. சரி, இரண்டாவது உங்கள் விசுவாசத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும், செயல்படுத்த வேண்டும். அதாவது உங்கள் விசுவாசத்தை நீங்கள் உபயோகப்படுத்தணும், அதை ஆக்டிவேட் பண்ண வேண்டும். உங்கள் விசுவாசத்தை ஒரு வசனத்துக்கு நேராக வருவோம். லூக்கா எழுதின நற்செய்தி 17வது அதிகாரம் 5வது வசனத்திற்கு வருவோம். லூக்கா 17:5. அங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சீசர்கள் வந்து ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள்? 5வது வசனத்திலே, அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அதற்கு கர்த்தர், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்றார். இங்கே ஒரு காரியத்தை பார்க்குறோம். என்ன காரியம்னா, இயேசு கிறிஸ்துவிடத்தில் சீஷர்கள் வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்.
பல வேளையில் நாமளும் அப்படி தான் கேட்குறோம், ஏசப்பா எனக்கு விசுவாசமே இல்லைப்பா, எனக்கு விசுவாசத்தை கொடுங்கப்பா, விசுவாசத்தை கொடுங்கப்பா அப்படின்றோம். சிலர் என்ன செய்கிறோம், விசுவாசிக்கிற ஆண்டவரே, ஆனாலும் என் அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படிக்கு செய்யுங்க ஆண்டவரே அப்படின்றோம். இதெல்லாம் தவறல்ல. ஆனால் இங்கே சீசர்கள் இயேசுனிடத்தில் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க, விசுவாசத்தில் நாங்கள் பெருக்கம் அடையணும் அப்படின்னு. கொஞ்சம் விசுவாசம் அல்ல, நாங்கள் விசுவாசத்தினால நிறைந்தவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சீசர்கள் இயேசுவினிடத்தில் பல காரியங்களை கேட்டிருந்தாலும் 2 முக்கியமான காரியங்களை கேட்டாங்க. அதில் ஒன்று விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும்னு. 2வது ஒரு காரியம் அது என்னன்னா, இயேசுனிடத்தில் ஆண்டவரே, யோவான் தன்னுடைய சீசர்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தது போல நீரும் எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுத்தாரும் என்று சொல்லி கேட்டாங்க. அப்போ 2 காரியம் முக்கியம். இன்றைக்கு நாம் விசுவாசத்தை பார்க்குறோம். விசுவாசத்தை குறித்து அவங்க கேட்டாங்க, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கன்னு. இப்போ சீசர்கள் இயேசுனிடத்தில் கேட்ட கேள்வி என்ன? ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க அப்படின்னு தான். இப்போ இயேசு என்ன பதில் சொல்லி இருந்திருக்கணும்? அப்படியா, ஃபர்ஸ்ட் இதை செய்யுங்க, 2வது இதை செய்யுங்க, 3வது இதை செய்யுங்க, 4வது இதை பண்ணுங்க, 5வது உங்க விசுவாசம் அபரிவிதமாக வளர்ந்துருக்கும் அப்படி பதில் சொல்லியிருந்திருக்கணும். ஆமாவா இல்லையா? அப்படி சொல்லியிருந்தாலும் நமக்கும் ஓ கரெக்ட் அப்படின்னு நல்லா எளிமையா விளங்கி இருக்கும். ஆனால் இங்கே இயேசு என்ன சொல்றாரு? என்ன பதில் வாசிக்கலாமா? 6வது வசனத்தில், அதற்கு கர்த்தர், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்ததால் நீங்கள் இந்த காட்டத்தை மரத்தை நோக்கி நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும் அப்படின்னு. இங்கே சீசர்கள் காட்டத்தி மரத்தை பற்றியா கேட்டாங்க? இல்லை, விசுவாசத்தை பற்றி கேட்டாங்க. ஆனால் இயேசு என்ன சொல்றாருன்னா, அவர்கள் விளங்கி கொள்ளத்தக்கதாக உதாரணம் போன்று இந்த செயலை சொல்றார். என்ன சொல்றாரு? எப்பா உங்க விசுவாசத்தை நீங்க பயன்படுத்துங்க, செயல்படுத்துங்க, உபயோகப்படுத்துங்க, அதை ஆக்டிவேட் பண்ணுங்க அப்படின்றார். இதுதான் என்ன சொல்றாரு? உங்க இருதயத்தில் விசுவாசம் இருக்குது இல்லையா, உங்களுக்குள்ளாக விசுவாசம் இருக்கிறது இல்லையா, இந்த விசுவாசத்தை நீங்க பயன்படுத்துங்க, நீங்க உபயோகப்படுத்துங்க, நீங்க செயல்படுத்துங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதற்கு தான் அவர் அதை புரிந்து கொள்ளும் விதமாக அவர் சொல்றாரு, இந்த காட்டு அத்தி மரத்தை பார்த்து நீங்க என்ன செய்யுங்கன்னா, நீ வேரோட பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அப்படின்றார். இயேசுனுடைய பதில்ல 2 காரியங்களை அவர் சொல்றாரு. ஒரு காரியம் பாருங்க, இந்த காட்டு அத்தி மரத்தை நோக்கி அப்படின்றார், அதாவது பார்க்கிறத குறித்து சொல்றார். 2வது, நீ வேரோட பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல, அதாவது சொல்லு அப்படின்றார். அதாவது பார்க்கணும், 2வது பேசணும். என்ன செய்யணும்? பார்க்கணும், பேசணும். நான் சொல்றேன், நீங்களும் பார்க்கணுங்க, பேசணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது உங்கள் விசுவாசத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள், அதை செயல்படுத்துங்கள், அதை ஆக்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்ப விசுவாசம் ஒரு விதைக்கு ஒப்பாக ஆண்டவர் அதை சொல்றாரு. என்ன சொல்றாரு? கடுகு விதை அளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்தா அப்படின்றாரு. கடுகு அளவுக்கு கூட சொல்லல, கடுகுக்குள்ள இருக்கிற விதை அதை குறித்து சொல்றாரு. அப்ப அந்த அளவுக்கு விசுவாசம் இருந்தாவே அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் உங்க கையில ஒரு விதையை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு விதையை கொடுக்குறேன், ஒரு கோதுமை மணிக்கான ஒரு விதையை கொடுக்குறேன். நீங்கள் அதை வாங்கிட்டு போய் பத்திரமா ஒரு டப்பாவில் போட்டு செல்ஃபில் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்? எதுவுமே நடக்காது, விதை பத்திரமா இருக்கும், அவ்வளோதான். சரி, நீங்கள் அந்த விதையை கொண்டு போய் அப்படியே ஃப்ரிட்ஜை திறந்து ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்? எதுவும் நடக்காது, ஆனால் பத்திரமா இருக்கும். ஆமாவா? ஒரு வாரம் இருந்தாலும் பத்திரமா இருக்கும், ஒரு மாதம் இருந்தாலும் பத்திரமா இருக்கும், ஒரு வருஷம் இருந்தாலும் பத்திரமா இருக்கும். அல்லது விதை வங்கிகள்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 வருஷம், 50 வருஷம், 100 வருஷம்
சிலதெல்லாம் இன்னும் பல வருஷத்துக்கு விதை பத்திரமா இருக்கணும்னு சொல்லிட்டு பக்குவப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அப்படி வச்சிருந்தா விதை பத்திரமாக இருக்கும், அதனால எந்த பயனும் இருக்காது. உங்க இருதயத்தில் விசுவாசம் இருக்குதே, இந்த விசுவாசம் பத்திரமா இருக்குது, ஆனா பயனோடு இருக்குதா, பயன் தருகிற விதத்தில் இருக்குதா அப்படின்னா அங்கதான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்ல இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு சீஷர்களை பார்த்து, உங்களுக்கு விசுவாசம் இருக்குதுப்பா, ஆனா இந்த விசுவாசத்தை நீங்க என்ன செய்யுங்க, செயல்படுத்துங்க, உபயோகப்படுத்துங்க. அப்ப நான் உங்களுக்கு விதை கொடுத்தா இந்த விதையை வாங்கிட்டு போய் என்ன செய்யணும், உங்களுக்குரிய வயல் நிலத்துல அந்த நிலத்தை பண்படுத்தி அதுல அந்த விதையை விதைச்சு அப்புறம் அதற்கு தண்ணீர் பாய்ச்சி அதுக்கு விவசாயத்துக்குரிய எல்லா பராமரிப்பு வேலையை செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு 100 மடங்கு விளைச்சலை கொடுக்கும். அப்போ உங்க விசுவாசத்தை நீங்க பத்திரமா வச்சிருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் நடக்காது. அப்ப அதை நீங்க செயல்படுத்தணும், அதை நீங்கள் பயன்படுத்தணும், அப்பதான் என்ன செய்யுங்க, உங்களுக்கு அதற்கான பிரயோஜனம் என்ன செய்யும், உண்டாகும். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்ப உங்க விசுவாசத்தை நீங்க என்ன செய்யணும்னா செயல்படுத்தணும், பயன்படுத்தணும். விசுவாசத்தை நீங்க செயல்படுத்தி பயன்படுத்துகிற நபர்களாய் இருக்கணும். வேதவசனம் சொல்லுகிறது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்ப கிரியை நடப்பிக்கணும். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன், விசுவாசிக்கிற நபராக இருந்தார். அவருடைய விசுவாசத்தை செயல்படுத்த, கிரியை நடப்பிக்க ஆண்டவர் என்ன செய்கிறார், அவருடைய பேரை ஆபிரகாம்ன்ற பேரை ஆபிரகாம்னு மாற்றி, சாராய்ன்ற பேரை சாரான்னு மாற்றி அதை பேசும்படிக்கு செய்கிறார். ரெண்டாவது, இந்த தேசத்தை உனக்கு தருவேன் என்று சொல்றாரு. அந்த தேசத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்காக இந்த தேசத்தினுடைய நீளம் அகலம் அம்மட்டும் நடந்து திரி, நான் அதை உனக்கு சுதந்திரமாக தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்ப அதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆபிரகாம் என்ன செய்கிறார், விசுவாசத்தோடு அவர் நடந்து போகிறார். அப்போ உங்க விசுவாசத்தை நீங்க பேசணும், அதை செயல்படுத்தணும். அப்பதான் என்ன செய்யுங்க, உங்களுக்கு அந்த நன்மையை கொண்டு வரும். உங்கள் விசுவாசம் அப்பொழுது கிரியை உள்ள விசுவாசமாய் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஒரு முதிர்ச்சி அது என்னன்னு கேட்டிங்கன்னா, விசுவாசத்தோடு பேசுவது, விசுவாசத்தோடு செயல்படுவது, விசுவாசம் உள்ளவனாய் ஜீவிப்பது, அதுதாங்க ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஒரு முதிர்ச்சியினுடைய ஒரு அனுபவம். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, பாருங்கள், இந்த உலகங்கள் எல்லாம் விசுவாசத்தினாலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய விசுவாசத்தினாலே உலகத்தை என்ன செய்திருக்கிறார், உண்டு பண்ணி இருக்கிறார். விசுவாசத்தினால தான் இந்த உலகம் என்ன செய்கிறது, ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கிறது. அப்ப பரலோகத்திற்கான அந்த ஒரு லாங்குவேஜ் அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபெய்த் தான். நீங்க பரலோகத்தை எதனோடு கூட தொடர்பு கொள்ள முடியும், தேவனுடைய வார்த்தையினால தான் பரலோகத்தை தொடர்பு கொள்ள முடியும். இந்த தேவனுடைய வார்த்தை உங்களால் எப்படி தொடர்பு கொள்ள முடியும்னா, உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தால் தான் தேவனுடைய வார்த்தை என்ன செய்ய முடியும், நீங்க பயன்படுத்தி பரலோகத்தோடு கூட தொடர்பு கொள்ள முடியும். ஆகினாலே இந்த பூமிக்கு உரியவர்கள்னா, நீங்க தமிழ்நாட்டுக்காரர்னா தமிழ் பேசுவீங்க, நீங்கள் கேரளாவை சார்ந்தவர்கள்னா மலையாளம் பேசுவீங்க, அல்லது நீங்கள் வெளி தேசத்தார்னா ஆங்கிலம் பேசுவீங்க. நீங்கள் பரலோக தேசத்தார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அப்போ பரலோக ஹெவன்லி லாங்குவேஜ் பேசணும். அந்த ஹெவன்லி லாங்குவேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தை. அதை எப்படி பேசுவது, விசுவாசத்தினாலே. ஆமென் சொல்லுங்க, விசுவாசத்தினாலே பேசணும். அதை தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து நோக்கி நீ வேரோடு பிடுங்குண்டு சமுத்திரத்திலே கடலிலே நடப்படுவாயாக அப்படின்னு சொன்னால் அது அப்படியே நடக்கும் என்று. ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு குறிப்பு, மூன்றாவது என்ன, இந்த விசுவாசத்தை பயன்படுத்தி உங்கள் பிரச்சனைகளை, உங்கள் வாழ்க்கையில் அன்றாட வருகிற பிரச்சனை போராட்டங்களை உங்கள் வாழ்வுக்கான ஒரு ஆசீர்வாதமாக, உங்கள் வாழ்விற்குரிய ஒரு நல்ல வாய்ப்பாக, ஒரு சந்தர்ப்பமாக, உங்கள் வாழ்வின் முன்னேற்றத்துக்கான ஒரு திறந்த வாசலாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகளை பாருங்கள். மூன்றாவதாக, விசுவாசத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்க, சந்தியுங்கள்.
அதிலே வெற்றி பெறுங்கள், ஜெயம் கொள்ளுங்கள். வேதவசனம் சொல்லுகிறது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசத்தினாலே நீங்க என்ன செய்யலாம்? பிரச்சனைகளை மேற்கொள்ளலாம். உங்கள் பிரச்சனைகளை, போராட்டங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம், அதில் வெற்றி அடையலாம் விசுவாசத்தினாலே. அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இப்போ உங்க இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, என்னுடைய விசுவாசமே, என்னுடைய விசுவாசமே என் பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கான ஜெயம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற விசுவாசம் போதுங்க. உங்களுக்கு வருகிற ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்கள் வெற்றி கொள்ள, மேற்கொள்ள. சில சம்பவங்களான உதாரணங்களை நான் சொல்லி நாம இறுதியா ஜெபம் பண்ண விரும்புகிறேன். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோன்னு 3 வாலிபர்கள் பாபிலோன் தேசத்தில் இருந்தாங்க. அவர்களுக்கு நேபுகாத்நேச்சார் ராஜா என்ன செய்தாரு? ஒரு பெரிய சிலையை உண்டு பண்ணி, இதான் வணங்கணும், அப்படி வணங்கலைன்னா உங்களை அக்கடி சூழலில் போட்டுருவேன் அப்படின்னாரு. தேசத்தில் இருந்த மற்ற எல்லாரும் வணங்கினாங்க. ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்க? வணங்கலை. அப்போ அவங்க சொல்றாங்க, ராஜாவே, நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், ஜீவனுள்ள தேவனை தவிர வேறு எந்த சிலையையும் தெய்வத்தையும் வணங்க மாட்டோம். கர்த்தர் எங்களை விடுதலையாக்குவார். எரிகிற அந்த அக்கினி சொல்லிக்கும், ராஜாவே உங்க கைக்கும் எங்களை தேவன் விடுதலையாக்குவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்களை தூக்கி அக்கினி சூழலில போட்டாங்க. ஆண்டவர் என்ன செய்தார்? அவர்களை அக்கினியினுடைய அந்த வாசனை கூட அவர்கள் மீது படாதபடிக்கு அவர்களை அக்கினி சூழலிலிருந்து விடுதலையாக்கினார். எப்படி இது நடந்துச்சு? இந்த அற்புதம் எதனால நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு? அவர்கள் இருதயத்தில் இருந்த விசுவாசம், அதை அவர்கள் செயல்படுத்தினார்கள். அதனால என்ன செஞ்சிச்சுங்க? அதனால அவங்க விடுதலையானாங்க. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையிலும் அந்த அக்கினி சூழல் மாதிரி அவ்வளோ பெரிய போராட்டம், அவ்வளோ பெரிய ஃபோர்ஸான அப்படி பிரச்சனை வருதுன்னா, நீங்க விசுவாசத்தோடு அதை மேற்கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. உங்க இருதயத்தில் இருக்கிற இந்த விசுவாசமே உங்களுக்கு எதிராக வருகிற அக்கினி சூழலிலிருந்து உங்களை விடுதலையாக்கும். நீங்க உள்ள போகாமையும் காப்பாற்றும், உள்ள போனாலும் எந்த சேதம் இல்லாமையும் உங்களை காப்பாற்றி வெளியில கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்க. இதே போன்ற விசுவாசம் தான் தானியேலுக்குள்ள இருந்துச்சு. சிங்கக்கபியில போட்டார்கள், ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டு தானியேலை உயிரோடு கூட காத்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி சிங்கம் மாதிரி அக்கடி சொல்ல மாதிரி வரல, சும்மா ஒரு சின்ன சின்ன பிரச்சனை தான் பாஸ்டர் அப்படின்னா, உங்க இருதயத்தில் இருக்கிற விசுவாசமே போதும் அதற்கு. ஆமென் சொல்லுங்க. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துகிற பொழுது, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சார்ந்து கொள்ளுகிற பொழுது, தேவனுடைய வார்த்தையினாலே உங்கள் விசுவாசத்தின் மூலமாக உங்கள் அன்றாட வாழ்க்கையில் வருகிற சிறிய பெரிய எல்லா பிரச்சனைகளிலும் நீங்கள் வெற்றி பெற முடியும். ஆமென் சொல்லுங்க. ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். தாவீது, கோலியாத் இருவருக்குள்ளாக நடந்த சம்பவம். இது வேதாகமத்திலே 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 45வது வசனத்தில் இருக்கிறது. 1 சாமுவேல் 17:45 இருக்கிறது. இங்க என்ன நடக்குது? தாவீதுனுடைய தகப்பன் ஈசாய் என்ன செய்யறாரு? சவுலுடைய இராணுவத்தில் பணியாற்றுகிற தாவீதினுடைய சகோதரர்களான அண்ணன்மார்களுக்கு உணவு பதார்த்தங்களை கொடுக்கும்படிக்கு தாவீதுட்ட கொடுத்து அனுப்புகிறார். இப்போ தாவீது இராணுவம் இருக்கிற இடத்துக்கு வர்றாரு. அங்கே பார்த்தா பெரிய யுத்தம் ரெடியாகி அப்படியே வெயிட்டிங்கில் இருக்குது. என்னன்னா, கோலியாத் வந்து என்னோட ஒத்தைக்கு ஒத்த வாங்க, சண்டை போடுங்க, என்ன நீங்கள் தோற்கடிச்சிட்டுனா பெலிஸ்தீர்கள் நாங்கள்லாம் உங்களுக்கு அடிமை, நான் உங்களை தோற்கடிச்சுனா யூதர்கள் இஸ்ரவேலர்கள் நீங்கள்லாம் எங்களுக்கு அடிமை. இதுதான் பந்தயம், பெட் கட்டின மாதிரி. இப்போ யாருமே யுத்தத்துக்கு போகல, ஆனால் எல்லாம் ரெடியாகி 40 நாள் வந்து 1 2 3 அப்படின்னு சொல்கிற மாதிரி வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. இப்போ தாவீது வந்துட்டு இந்த சூழ்நிலையை பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நிந்திக்கிறதுக்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன் யார் என்று சொல்லி தேவனுக்காக பக்தி வைராக்கியம் கொண்டுட்டு
கோலியாத்தோடு யுத்தம் பண்ண அவர் போறாரு. சவுல் சொல்றாரு, வேண்டாம், நீ செவந்த மேனியுடைய சிறுவனாய் இருக்கிறாய் அப்படின்னு. ஆனால் தாவீது சொல்லிட்டாரு, இல்ல, ஒரு முறை சிங்கத்தின் கைக்கு மறுமுறை கரடியின் கைக்கு என்னை தப்பிவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தீனுடைய கைக்கு என்னை தப்பிவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. யுத்தத்துக்கு போனா இப்ப கோலியாத்து இந்த தாவீதை பார்த்துட்டு அவன் சொல்றான், என்ன சொல்றான் பாருங்க, 43வது வருஷத்துல பெலிஸ்தியன் கோலியாத்து தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது, இதான் ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்க, அதாவது இந்த கிளைமேக்ஸ் ஆன டைலாக் பாருங்க, தாவீதினுடைய விசுவாச அந்த வாக்கியம் பாருங்க. அவர் சொல்றாரு, தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலினுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள் அப்படின்னு இன்னும் தொடர்ந்து அவர் பேசுறாரு. இந்த நிகழ்ச்சியில நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தாவீது கோலியாத்தை பார்க்கிறாரு. பார்த்துட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை, கர்த்தருக்கான விசுவாச வார்த்தைகளை, வெற்றிக்கான வார்த்தைகளை அவர் பேசுறாரு. அவன் சொல்றான், நான் உன்னை கொண்டு போட்டுருவேன், நான் உன் பிணத்தை காட்டு மிருகங்களுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்றான். ஆனா இவர் சொல்றாரு, இல்ல, நான் உன்னை கொண்டு போடுவேன், உன்னை பிணத்தை காட்டு மிருகங்களுக்கு நாட்டு மிருகங்களுக்கு கொடுப்பேன். இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் ஒருவர் இருக்கிறாரு, நான் அவருடைய நாமத்தினால வர்றேன், பட்டயத்தோடு ஈட்டியோடு கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறவர் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்தோடு அவன் பேசுறான். இங்க நாம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, தாவீது கோலியாத்தை பார்த்தோன்னே கர்த்தருடைய வார்த்தைகளை, விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளை பேசுறான். ஆனா நீங்களும் நானா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? கோலியாத்தை பார்த்த உடனே அவனை பற்றி பேச ஆரம்பிச்சிருப்போம், அவனை பற்றி புலம்ப ஆரம்பிச்சிருப்போம். ஐயோ என்ன பெரிய ஆளுங்க, ஐயோ எப்படி இருக்கிறான் பாருங்க, ஐயோ நான் கூட பண்ணிடலான்னு பார்த்தேன் முடியலங்க, ஐயோ என்னங்க இவன் அவங்க அப்படி பண்ணிட்டானா இப்படி பண்ணிட்டானா, ஐயோ நம்ம முடிச்சு கட்டிடுவான். இது நாம பேசுகிறான் பரவாயில்ல, நம்ம கூட இருக்கிறவங்களாம் என்ன செஞ்சிருவாங்க, சவுல் தாவீதோட பேசுறதோட பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க, பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. தாவீது கோலியாத்தை பற்றி பேசல, கோலியாத்தை பார்த்து பேசுறான். நான் சொல்றேன், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை பத்தியே பேசாதீங்க, புலம்பாதீங்க, அதவே போட்டு போட்டு அரைச்சமாவே அரைக்கிறது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்படி செய்யாதீங்க. பிரச்சனைகளை பத்தி பேசாதீங்க, பிரச்சனைகளை பார்த்து பேசுங்கள். இந்த மலையை பார்த்து பேசாதீங்க, மலையை பார்த்து பேசுங்க. மலையை பத்தி பேசுறதுன்னா, ஐயோ எவ்வளோ பெரிய மலைங்க, எத்தனை வருஷமா இருக்குதுங்க, ஐயோ இது பாருங்க இப்படி இருக்குது, முடியலைங்க அப்படின்னு. இல்லை இல்லை, மலையை பற்றி அல்ல, மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் போய் விழு. நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் உங்கள் பிரச்சனையை பார்த்து பேசுங்க. கடன் பிரச்சனை மலை மாதிரி இருக்குதா, கடன் பிரச்சனையை பார்த்து பேசுங்க. நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே கடன் என்னை விட்டு நீங்கட்டும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு உண்டாகட்டும். சரீரத்தில் வியாதி, வியாதியை பற்றி பேசாதீங்க. ஐயோ என்னால் முடியலைங்கன்னு வியாதி, அவங்களுக்கு இந்த வியாதி வந்து தான் அப்படி ஆயிடுச்சா, இவங்களுக்கு இப்படி வந்து தான் இப்படி ஆயிடுச்சா, இப்படி பேசாதீங்க. அவங்களுக்கு வந்து அப்படி ஆயிருந்தாலும் இவங்களுக்கு வந்து இப்படி ஆயிருந்தாலும் கர்த்தர் எனக்கு சுகம் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தரின் பரிகாரியாக இருக்கிறார், அவருடைய தழும்புகளை நான் சுகமாவேன் அப்படி நீங்க பேசுங்க. இப்படி உங்க வாழ்க்கையில் இருக்கிற சிறிதான பெரிதான எல்லா காரியத்துக்குரிய விசுவாச வார்த்தைகளை நீங்கள் பேசுங்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், உங்க விசுவாசத்துக்குரிய பிரதிபலனை ஆண்டவர் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவது எப்படி, நம்முடைய விசுவாசத்தில் வளர்ச்சி அடைவது எப்படி? முதலாவது உங்கள் வார்த்தை, உங்கள் செயல், இவைகளில் நீங்கள் அதிக கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு உங்கள் விசுவாசத்திற்கு நீங்கள் ஆகாரம் கொடுக்க வேண்டும். எப்படி ஆகாரத்தை கொடுப்பது? கர்த்தருடைய வார்த்தையாகிய அப்பத்தை கொடுக்க வேண்டும். அதை எப்படி கொடுப்பது? காதுகளினால் கேட்பதின் மூலமாக, கண்களினால் பார்ப்பதின் மூலமாக.
இரண்டாவது, உங்க விசுவாசத்தை நீங்க பயன்படுத்த ஆரம்பிக்கணும், செயல்படுத்த ஆரம்பிக்கணும், உபயோகப்படுத்த ஆரம்பிக்கணும். எப்படி? பேசுவதன் மூலமாக, விசுவாச கிரியை நடப்பிப்பதன் மூலமாக நீங்கள் உங்கள் விசுவாசத்தை பேச, செயல்படுத்த ஆரம்பிக்க வேண்டும். மூன்றாவது, உங்கள் விசுவாசத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் வருகிற அன்றாட பிரச்சனைகளில் நீங்கள் வெற்றியை மேற்கொள்ளலாம். உங்களுடைய விசுவாசமே, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாயிருக்கிறது. ஆமே. ஒரு கைத்தாளத்தை ஆண்டவருக்கு கொடுப்போமா? நாம் அப்படியே எழுந்து நிற்போம். இந்த நாளிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக.